தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 26ஆம் ஞாயிறு வழிபாட்டுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். மனிதர்கள் பொதுவாகவே நம்மை சார்ந்தவர் நம்மை சாராதவர் என பிரித்து பார்க்கும் மனநிலை கொண்டவர்களாகவே உள்ளோம். நம்மை சார்ந்தவர்களை அரவணைப்பதும் நம்மை சாராதவர்களை எதிர்ப்பதுமே இன்றைய உலகில் நடக்கும் அனைத்து தீமைகளுக்கும் காரணமாகும் என்பதை உணர்கிறது இறை வழிபாடு. எனவே நமக்கு வேண்டியவர்களுக்கும் வேண்டப்படாதவர்களுக்கும் என்ற பாகுபாடுகளை நீக்கி அனைவரும் ஒன்றிணைந்து நன்மைக்காக செயல்பட இறைவன் அழைப்பு விடுக்கின்றார். வேறுபாடுகளை கடந்து ஒற்றுமையுடன் வாழ இறைவனின் அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது பிரவீன் அவருடைய பிறந்தநாள் நன்றி திருப்பலியாகவும், மரிய செல்வம், ஜூலியா, லில்டன், ஜீவிகா, ஷெல்டன் அவருடைய நன்றி திருப்பலியாகவும், மார்டின், கிறிஸ்டி, ஸ்டெஃபி, லெனிட்டா குடும்பத்தாரின் நன்றி திருப்பலியாகவும், வேளாங்கண்ணி, ஷீலா, இக்னேஷ், தினேஷ் குடும்பத்தில் இருக்கிற தடைகள் விலகி குடும்பத்தில் அமைதி வளர நன்றி திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறார்கள். மேலும் ஷோபா தங்களுடைய கால் அறுவை சிகிச்சை நல்ல முறையில் பெற்றமைக்கும் உடல்நலம் பெற வேண்டியும் இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார். ஜிஎஃப் அருள்ராஜ், ஆலிஸ் மேரி குடும்ப கருத்துக்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் நல்ல முறையில் அமைய வேண்டி இத்திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. கஷ்பா, ரேகா குடும்பத்தாரின் நன்றி மற்றும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், மரிசா தன்னுடைய 9ஆம் ஆண்டு பிறந்தநாள் நன்றி திருப்பலியாகவும், மேலும் ஜேபி சுந்தர்ராஜ், பாலசாமி, அருமை அம்மாள், ஆரோக்கியசாமி, ஆரோக்கிய அம்மாள் அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், ஜம்பாலா பி சேவியர் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், பேட்ரிக் ஞானம்மாள் அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், ஜோசி செரினா அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், தர்ம ஜெயராஜ், ஜெமிமா பிரியராணி, தர்ம அந்தையா, ராஜம்மாள், இக்னேஷியஸ், நவீன் அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், காளி கொண்டையா, காளி கித்தேரி அம்மாள், மாதா சரளப்பன், டியா செல்வராஜ், ட்ரூமன் ராஜ் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்க ஸ்தலத்தில் உள்ள ஆன்மாக்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், அருட்சகோதரி ஆரோக்கிய மேரி அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உமது நாளாகிய என்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருள இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்து உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து
எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இது நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்குகள் நம்மை தகுதி பெற செய்வாராக.
இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்கள் உம் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணகல நல்களில் பங்கு பெற நீர் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 25 முதல் 29 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து மோசேயோடு பேசினார். அவரில் இருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து 70 மூப்பருக்கு அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை. 2 மனிதர் பாளையத்திலேயே தங்கிவிட்டனர். ஒருவன் பெயர் எல்தாது, மற்றவன் பெயர் மேதாது. அவர்கள் மீதும் ஆவி இறங்கியது. பதிவு செய்யப்பட்டவர்களில் இவர்களும் உண்டு. ஆனால் அவர்கள் கூடாரத்திற்கு சென்றிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் பாளையத்திலேயே இறைவாக்கு உரைத்தனர். ஓர் இளைஞன் ஓடி வந்து மோசேயிடம், எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் இறைவாக்கு உரைக்கின்றனர் என்று சொன்னான். உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் மோசேயின் ஊழியரும் நூனின் மைத்துனருமான யோசுவா, மோசே, என் தலைவரே, அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். ஆனால் மோசே அவரிடம், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார். பின் மோசேயும் இஸ்ரேலின் மூப்பரும் பாளையத்துக்கு திரும்பினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1-6 முடிய. செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இழிநிலையை நினைத்து அலறி அழுங்கள். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரும்பிடித்து விட்டன. அந்த துருவே உங்களுக்கு எதிர்சான்றாக இருக்கும். அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும். இந்த இறுதி நாட்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே, உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாட்களுக்குரிய கூலியை பிடித்து கொண்டீர்கள். அது கூக்குரல் இடுகிறது. அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள். கொல்லப்படும் நாட்களுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள். நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 38 முதல் 48 வரை உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம். ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம். ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஒரு எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலைவாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இரு இயேசுவில் பிரியமான நண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாம் மார்க்கு நற்செய்தி 9வது அதிகாரத்திலிருந்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். கடந்த 2 வாரங்களாக இதனுடைய முன்பகுதி என்று நாம் படித்து கொண்டிருக்கிறோம். மார்க்கு நற்செய்தி 8வது அதிகாரம் 26வது இறைவசனம் துவங்கினதிலிருந்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரம் இயேசு முதலாக தம்முடைய சாவை அறிக்கையிடுகிறார். தம்முடைய சாவை பற்றி பேசுகிறாரு. அப்போ பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ ஆண்டவரே, அப்படியெல்லாம் நிகழ்க்கக்கூடாது. ஏன்னா அவர் நினச்சிருந்த மெஸ்ஸியா வேற, ஒரு பொலிட்டிக்கல் மெஸ்ஸியா, ஒரு அரசியல் மெஸ்ஸியா. அதனால் இயேசு தம்முடைய கடைசி பயணத்தை எருசலேமை நோக்கி செல்கிறார். விழாவை பாஸ்கா விழா கொண்டாடுவதற்காக இயேசு சென்று விடுவார், ஆட்சியில் அமர்ந்து விடுவார், நம்மளாம் பெரிய ஆளாக இருக்கலாம் அப்படின்ற மனதான், அந்த விருப்பம் தான் எல்லா இடத்துலையும் இருந்தது. 2 வாரங்களுக்கு முன்பாக படித்த அந்த செய்தி, உடனே இயேசு பேதுரு பார்த்து சொல்லுற, என் கண் முன்னாடி நிற்க சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுடைய திருவுளம் எப்படி நிறைவேற வேண்டும் என்று சொல்றது படி படிப்போம். அதன் பிறகு ஒரு நிகழ்வு நடக்கும். அதன் பிறகு இயேசு மலைக்கு செல்வார். அங்கே சென்று தோற்ற மாற்றம் நிகழும். இயேசு தன்னுடைய தோற்றத்தை மாற்றுவார். அவருடைய நெருங்கிய சீடர்கள்லாம் உடனே இருப்பாங்க. அவங்களாம் பார்த்துட்டு இவ்வளோ மாட்சி மிக்கவரா அப்படின்னு நினச்சி பார்ப்பாங்க. உடனே இங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு சொல்லி, இங்கேயே வீடு கட்டி கொள்ளலாம், இங்கேயே இல்லம் அமைத்து தங்கிவிடலாம், அவ்வளோ உன்னதமாக இருக்கிறதுன்னு சொல்லி அவர்கள் சொல்வது இருக்கிறது. அதன் பிறகு மலையிலிருந்து இவங்க இறங்கி வருவாங்க. இதுதான் மிக முக்கியமான விஷயம். தோற்ற மாற்றத்துக்கு பிறகு கீழே இறங்கி வருகிற பொழுது ஒரு நிகழ்வு நடக்கிறது. என்ன நிகழ்வு நடக்குதுன்னா, ஒரு பெண் ஓடி வருகிறாள். ஐயா ஐயா, என்னுடைய மகனை காப்பாற்றும். அவன் ஒரு இளைஞன், குழந்தையிலிருந்து அவனுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. திடீரென்று அவன் மேலே ஒரு ஆவி வருகிறது. அந்த ஆவி வந்த உடனே அவனுக்கு அலறுகிறான். அவன் அலர்ன உடனே பற்களை நர என்று கடித்துக் கொள்ளுகிறான். அது கடித்த உடனே அவனை கீழே விழுகிறான். கீழே அது அவனை நொறுக்கி விடுகிறது. அவனை எதுவும் செய்ய முடியல. இப்போ ஒரு விஷயத்தை சொல்வார், உன்னுடைய சீடர்களிடத்தில் நாங்கள் கேட்டோம், மன்றாடினோம், ஆனால் உம்முடைய சீடர்களால் அதை ஓட்ட முடியவில்லை. உடனே இயேசு என்ன செய்வார்னா, அந்த இளைஞனை குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைப்பார். இதன் பிறகுதான் சென்ற வாரம் வாசித்த 2வது முறை தம்முடைய சாவை அறிக்கையிடுவது நிகழ்வு இருக்கும். அந்த 2வது முறை அறிக்கையிடும் போது புரிஞ்சிக்க மாட்டாங்க, யாரும் அவ்வளோ புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க. இயேசுக்கிட்ட என்னென்னு கேட்கவும் மாட்டாங்க. அதுக்கு பதிலாக யார் பெரியவர் என்று விவாதித்து கொண்டிருப்பார்கள். இயேசு சொல்வார், யார் முதல்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கடைசியில் போங்க. அப்புறம் ஒரு குழந்தையை எடுத்து மையப்படுத்தி, இந்த குழந்தையை போல இருப்பவர்கள் தான் விண்ணரசுக்கு முதலாவதாக வருவார்கள், இவரை ஏற்றுக்கொள்வர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்வர் என் தந்தையை ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்கிறார். இப்போ 2வது முறை அறிக்கையிட்ட பிறகு யார் பெரியவர் என்பதற்கு இயேசு பாடம் நடத்திய பிறகு வருகிற நிகழ்ச்சி தான் இது, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி. இந்த நற்செய்தி ரொம்ப அழகாய் நமக்கு சொல்லுகிறது. இயேசுவோட போயிட்டு இருக்கும்பொழுது சொல்லுவாங்க, யோவான் சொல்லுவார், நாங்கள் ஒருவரை பார்த்தோம், அவர்கள் உம்முடைய பெயரால் பேய்களை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள், அதனால் நாங்கள் தடுக்க பார்த்தோம் அப்படி சொல்லும்போது இயேசு, நீங்கள் தடுக்காதீங்க, ஏன்னா ஒரு வல்ல செயல்கள் செய்கிறாருன்னா கண்டிப்பாக என்னை இகழ்ந்து பேச மாட்டார். எனக்கு எதிராக இராதோர் நம் சார்பாக இருக்கிறார், அதனால் விட்டுருங்க என்று அவர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். இதில் என்னென்னா, ரொம்ப தெளிவாக அவருடைய சீடர்கள் சொல்கிற வார்த்தையில் அவர்கள் யார் பெயர்கள் ஓட்டுறாங்கன்னா இயேசுடைய பெயரில் தான் ஓட்டுறாங்க. அந்த குழுவில் இல்லை. அவங்க சொல்கிறதுனா ஒரு பிராண்ட் வேணும், நம்ம குழுவில் இருக்கணும், நம்ம இடத்துல இருக்கணும், நம்ம இடத்துலேருந்து பேய் ஓட்டணும், அப்போ தான் அது அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, அவன் நல்லது செய்து விட்டான், இவங்களால் ஓட்ட முடியல. ஆக்சுவலாக இவங்களால் ஓட்ட முடியல, இன்னொருத்தன் ஓட்டுறான். ஏன்னா யோவான் தோற்ற மாற்றத்துக்கு பிறகு நெருங்கிய சீடராக கீழே வந்தவர், இவரால் ஓட்ட முடியல, இங்கே ஓட்டுறாங்க. அப்போ ஒரு பொறாமை வந்து அவர்களை உள்ளே சேர்க்க முடியாதவாறு ஒரு மனநிலையை அவருக்கு கொடுக்கிறது. இதே விஷயம்தான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் எல்லாம் பயணித்து கொண்டிருக்கிற பொழுது எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் மண்ணாவை கொடுக்குறீங்க, அதில் உப்பும் இல்லை சப்பும் இல்லை, எங்களுக்கு இறைச்சி வேணும், எங்களுக்கு சிக்கன் வேணும், எங்களுக்கு மட்டன் வேணுன்ற மாதிரி எங்களுக்கு இறைச்சி வேணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. சாதாரண போராட்டம் அல்ல,
பயங்கரமாக நெருக்குறாங்க மோசேவை. எங்களுக்கு இறைச்சி சாப்பிட்டா ஆகணும். நாங்கள் எந்த அளவுக்கு அவங்க மண்ணா சாப்பிட்டதுன்னா, அவங்க இறைச்சி சாப்பிடாதது சில பேருக்குலாம் வெஜிடேரியன் சாப்பிட்டாலே வாந்தி வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இவருக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னாக்கா, அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க மோசேவை டார்ச்சர். எங்களுக்கு இறைச்சி கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, நான் சொல்கிறாங்க, நாங்கள் அங்கே இருக்கும்போது எவ்வளோ இறைச்சி சாப்பிட்டோம். அதாவது அவருடைய அடிமைத்தனம் கூட அவங்களுக்கு பெருசாக தெரியல, அவங்க அடிமையாக இருந்தது கூட அவங்களுக்கு தெரியல, அவங்களுடைய கண்ணீர் கூட பெருசாக தெரியல, அவங்க வேலைகள் கூட பெருசாக தெரியல, இறைச்சி தான் பெருசாக இருந்தது. அப்போது மோசஸ் வந்து கடவுளிடத்துல கெஞ்சுக்கிறார், ஏதாவது ஒன்று நடக்கணும், ஒன்று என் கண்ணு முன்னாடி அது நடக்கக்கூடாது, இல்லை என்னை சாகடிச்சிடு அப்படி சொல்லி மோசஸ் பேசுகிறார். இந்த பலுவை என்கிட்ட எப்படியாவது நீங்கள் எடுத்துன்னு ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நீ என்ன செய்கிறன்னா, உன்னுடைய கூட்டம் இருக்கு இல்லையா, உன்னுடைய கூட்டத்தில் உனக்கு தெரிந்தவர்கள், இரண்டாவது பெரியவர்கள், மூன்றாவது அதிகாரிகளாக இருப்பவர்கள், நல்லா வழி நடத்தக்கூடியவங்களை 70 பேரை தேர்ந்தெடு. உன்னுடைய ஆவியிலிருந்து அவர்களுக்கு எடுத்து நான் ஆவியை அவர்களுக்கு பகிர்ந்தளிப்பேன், அவர்களும் இறைவாக்கு உரைப்பார்கள் சொல்லி கேட்கிறார். அப்போ எல்லாம் ஒன்று கொடுக்கிறார்கள். அந்த கூடாரத்தின் மேலே ஆண்டவருடைய ஆவி வல்லமையாக இறங்குகிறது. அங்கிருந்த அனைவரும் இறைவாக்கு உரைக்க தொடங்குகிறார்கள். ஆனால் அங்கே 70 பேர் இல்லை, 2 பேர் தான். அங்கே 2 பேர் மிஸ்ஸிங். அங்கே 2 பேர் மிஸ்ஸிங் ஆகிறாங்க. எல்தாது மேதாத் என்கிற 2 பேர் மிஸ்ஸிங். 68 பேர் இறைவாக்கு உரைக்கிறாங்க. ஆனால் மோசேவுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. ஒரு இளைஞன் வந்து யோசுவா கிட்ட சொல்கிறான், இது போல் 2 பேர் இறைவாக்கு உரைக்கிறாங்க. உடனே யோசுவா வந்து மோசே கிட்ட சொல்வார், 2 பேர் இறைவாக்கு உரைத்து கொண்டிருக்கிறார்கள், தடுத்து நிறுத்துங்க அப்படி சொன்ன பிறகு, உனக்குன்னா என் மேலே பொறாமையா அப்படி சொல்லி மோசே கேட்டு அவர்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்கப்பட வேண்டும், அது கடவுளுடைய செயல் என்று முடிப்பார். இது என்ன காட்டுகிறதுன்னு சொன்னாக்கா, கடவுளுடைய செயலை செய்தாலும் அந்த கூட்டத்தில் இல்லைன்னா நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம், நாங்கள் சொல்கிறத கேட்கணும், எங்கள் வழியாக வரணும், நாங்கள் சொல்கிறது தான் நடக்கணுன்ற மனநிலையை காட்டுகிறது. பிஷப் ஷாரன் சொல்லுகிற ஒரு பிஷப் அவருடைய நிகழ்வு, நான் ஒரு 38 வருஷமாக நான் ஒரு குருவாக இருக்கிறேன். அவர் சொல்கிறார், நான் ஒரு 38 வருஷமாக நான் குருவாக இருக்கிறேன், 8 9 வருஷமாக நான் பிஷப்பாக இருக்கேன். நான் பிஷப்பாக இருக்கிற பொழுது அவர் சொல்கிறார், நல்ல செய்திகள் எல்லாம், நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாதபடி போயிருக்கிறது. ஏன்னா இதை வேறொரு சொன்னாங்கன்றதுனால அவன் சொல்லி நம்ம கேட்கணுமா, இவர்கள் சொல்லி கேட்கணுமா, அது நல்ல விஷயம் கூட செய்ய முடியாமல் போயிருக்கிறது தன்னுடைய வேதனையை தெரிவிக்கிறார். இது பொறாமன்றது அப்படி தான். வீட்டில் கூட அவன் என்ன சொல்கிறது, அம்மா டூருக்கு போக முடியாது, டூருக்கு போவானா சொல்லிட்டார், அப்பா நீ போடா நான் பார்த்துக்கிறேன், நான் காசு தரேன். அம்மா போவானான்னு சொல்லிட்டு அப்பா என்ன சொல்கிறாரு, நான் தரேன் சால நீ போயிட்டு வா. அது யார் சொல்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த பொறாமை, இந்த சுயநலம் இன்றைக்கு வாட்டி வதக்கிறது. நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுதெல்லாம் ஐஸ்லாம் விற்பாங்க தெரியுமா. இப்போ குல்பி ஐஸ் வருது பாக்ஸில், அந்த மாதிரி ஐஸ் விற்றுட்டு வருவாங்க. அந்த ஐஸ் பெட்டியில் ஒரு அழகான படம் இருக்கும், ஒரு படம் வரைஞ்சிருக்கும் ஐஸ் பெட்டியில். என்னென்னா இவர் ஐஸ் விற்கிற மாதிரி ஐஸ் விற்று கொண்டிருப்பார். அப்போது ஒருவன் என்ன செய்வான்னா, பக்கத்தில் ஒரு அக்கா தம்பி அந்த மாதிரி அவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய ஐஸ் ஏற்கனவே வாங்கி வச்சுருப்பான், அதை லெஃப்ட் கையில் இப்படி மறைச்சிக்கிட்டு வலது கையில் ஐஸ் சாப்பிட்டு கொண்டிருக்கிற தன்னுடைய தங்கையிடமோ அக்காவிடமோ எனக்கு கொடு என்று கேட்பதாக இருக்கும் அந்த படம். சரிங்களா, புரியுதா நான் சொல்கிறது? என்னென்னா ஐஸ் விற்றுட்டு இருக்காங்க, ஐஸ் அக்கா சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள், தம்பி தன்னுடைய ஐஸை லெஃப்ட் கையில் மறைத்து கொண்டிருப்பான், கேட்டுக்கிட்டு இருப்பான் கொடுன்னு சொல்லிட்டு. அதே நேரம் என்ன நடக்குதுன்னா, பின்னாடி ஒரு நாய் அந்த ஐஸை நக்கிட்டு இருக்கும். இன்றைக்கு நமக்கு இருக்கிறதோ அடுத்தவங்களுக்கு என்ன இருக்குது, அடுத்தவங்களுக்கு எது இருக்குது, அடுத்தவங்களுக்கு என்னன்னு பார்க்கும்போது தான் நம்முடைய எல்லா வேலையும் நம்ம இழந்து விடுகிறோம். இதை நான் கூட சொல்ல, ஒரு ரிசர்ச்சில் ஸ்ட்ரென்த் மைண்ட் மூவ்மெண்ட், ஸ்ட்ரென்த் இந்தியா மூவ்மெண்ட்னு ஒரு சேனலில் டாக்டர் அஸ்வின் சொல்கிறார், நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கோம், பொறாமையினால் நிறைய பேர் உடல்நலம் இல்லாமல் கெட்டு போகிறார்கள், அடிப்படையில் அவங்களுக்கு தூக்கம் இல்லாமல் போகிறது, அவங்க தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, தலைவலி அடிக்கடி அவர்களுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அதனால் எப்படிப்பட்ட விளைவுகளை அது ஏற்படுத்துகிறது? இது சும்மா விடாது, பொறாமன்றது நம்ம எல்லாரும் உணர்வுலையும் வர்றது தான். ஆனால் அதை கட்டுப்படுத்த வேண்டும். சவுலுக்கு இருந்த சாதாரண விஷயம் ஒன்றே ஒன்று தான், பெருசாக நடக்கலை. தாவீது சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீது 16,000 பேர் கொண்டான், பாடினாங்க ஒரு பாட்டு, அவ்வளோதான், வேற எதுவும் நடக்கல. எந்த அளவுக்கு சவுல் போனான்னா 3 முறை தாவீதை கொல்ல துணிந்தான், ஜஸ்ட் மிஸ்ஸு.
3 முறை தாவீதை கொல்ல துணிந்தான். சாவு அளவுக்கு போச்சு. ஏன்? காயின் ஆபேலை கொன்ற விவரம் என்ன? ஆபேல் காயினுக்கு எதிராக என்ன செய்தான்? ஒன்றுமே செய்யலையே. ஆனால் சாகிற அளவுக்கு போச்சுன்னு சொன்னாக்கா இந்த பொறாமை சும்மா விடாது, சாதாரணமாக வருது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதை கட்டுப்படுவதற்கான வழிகளை தேட வேண்டும். இதெல்லாம் எதுக்காக சொல்ல வருதுன்னா, இயேசு இந்த பாடத்தை எதுக்கு தர்றாரு சொன்னாக்கா, அவருடைய வழியில் செல்லணும்னா இப்படி இருந்தால் போக முடியாது, அவரோட பயணிக்க முடியாது, அவரோட வாழ முடியாது, அவருடைய நற்கணிகளை பகிர்ந்து கொள்ள முடியாது, வல்ல செயல்களை செய்ய முடியாது. ஆக இயேசுவோடு பயணிக்கணும்னு சொன்னால் மனத்தாழ்ச்சியோடு நடக்கணும் அப்படின்ற செய்தியை தான் ஆழமாய் சொல்லி தருகிறது. இந்த பொறாமன்றது இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நிறைந்து போய் கிடக்கிறது. எல்லா இடங்களிலும் நிறைந்து போய் கிடக்கிறது. அவன் சொன்னானா அப்பெல்லாம் ஊரே 2 இடம், எந்த ஊருமே ஒன்றா இருக்காது. நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் ஒரே ஜாதியாக கூட இருக்கட்டும், ஒரே ஜாதியில் இருந்தால் கூட 2 3 தான் இருக்கும். நாங்கள் எல்லா ஊர்லேயும் இருந்துட்டு வந்திருக்கேன். நான் சொல்கிறேன், நிறைய ஊரில் ஒன்று ஜாதியால் பிரிஞ்சிருக்கோம், இல்லை மொழியால் பிரிஞ்சிருக்கோம். ஒரு ஜாதினா 2ஆக பிரிஞ்சிருக்கும். அவங்களுக்குள்ள யார் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், யார் எக்கனாமிக்கலாக, யார் எதுவுமே இன்றைக்கு கத்தோலிக்க திருவை சேரவே முடியல. பாருங்கள், கத்தோலிக்க திருவை எந்த ஊர்லேயும் நீங்கள் ஒன்றா இருக்கிறத பார்க்கவே முடியாது. இந்த பக்கம் பேசினா அவன் கோச்சிக்குவான், அந்த பக்கம் பேசினா இவன் கோச்சிக்குவான். சாமியாருக்கு என்னன்னு தெரியாமல் வீட்டை பூட்டின்னு உட்காந்து இருப்பார். அந்த மாதிரி சூழல் தான் இன்றைக்கி இருக்கும். எந்த காரியமும் செய்ய முடியாது. ஏன்டா தேவையில்லாத பிரச்சனை, அமைதியாக 5 வருஷம்ட்டு போவோம் அப்படி தான் நினைப்பாங்க குருக்கள் கூட. ஏன்னா எந்த இடங்களும் அந்த பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது தவிர எதுவும் செய்ய முடியாது. இந்த பிளவு ஒரு மிகப்பெரிய பிளவாக இருக்கிறது. இந்த பிளவு இயேசுடைய காலகட்டத்தில் இருந்தது, இந்த பிளவு மோசே காலகட்டத்தில் இருந்தது. இது எப்போது தான் இருந்துட்டு வருது. இப்பயாவது கொஞ்சம் மாற்றிக்கிங்க, உங்கள் மனநிலையை மாற்றிக்கிங்க. எல்லாரும் மாறணும்னு நினைக்காதீங்க, நீங்கள் மாறினா போதும் அப்படின்றது தான் இறைவாசகம். ஆக அடிப்படையில் அடுத்தவருடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள, அடுத்தவருடைய வளர்ச்சியை பார்ப்பதற்கு, அடுத்தவருடைய வல்ல செயல்களை நம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மனநிலை என்பது ரொம்ப பெரிய விஷயம். அந்த மனசு தான் வேணும். அந்த மனசு இல்லாததுனால தான் இன்றைக்கு முதல்ல குடும்பங்களில் பிரச்சனை, தெரு வயலில் பிரச்சனை, தெருக்களில் பிரச்சனை, இப்படி மாற்றி மாற்றி வந்து கொண்டே இருக்கும். ஆக என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தெளிவாய் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்க பண்ணட்டும், அவங்க செய்யட்டும்னு சொல்லிட்டு அவர்களுக்கு தம்முடைய அற்புதமான அதிகாரத்தை அளிக்கிறார். அவங்க உடனில்னா கூட அவர்கள் பேய் ஓட்ட முடிகிறது. ஆனால் நீ கூட இருந்தே ஓட்ட முடியல, ஏன்னா உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பது தான் இன்றைய அர்த்தம். ஆக இந்த நாளில் எல்லாருக்கும் உருவாகிற இந்த பொறாமை, எல்லாருக்கும் உருவாகிற ஆணவம், எல்லாருக்கும் உள்ளாக உருவாகிற திமிர் அடக்கப்பட வேண்டும், ஆளப்பட வேண்டும், அது நம்ம அமைதிப்படுத்தப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய திருவையினுடைய செய்தியாக இருக்கிறது. ஆக இதற்கான தயாரிப்பு ரொம்ப எளிதான காரியம் அல்ல. மாறாக அடுத்தவர்களை ஏற்றுக்கொள்வது என்பது, அடுத்தவர்களுடைய நல்லவற்றை பார்ப்பது என்பது முடியாத காரியம், கஷ்டமான காரியம். இப்படிப்பட்ட சிலுவைகளை ஏற்கும் பொழுது இயேசுவோடு நாம் பயணிக்கிறோம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இறைவன் நமக்கு இந்த வல்லமையை தரும்படியாக திருப்பலியில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இத்தருணத்திலே நமது தாய் திரு அவையின் தாய் திரு நாட்டின் பங்கின் சமூக வளர்ச்சிக்காகவும் தனிப்பட்ட முறையிலே நம் ஒவ்வொருவரின் தேவைகளுக்காக இல்லாமலை இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பு இறைவா, எம் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். மோசையிடமிருந்து பகிரப்பட்ட கடவுளின் ஆவியாரால் நிரப்பப்பட்ட மூப்பர்களைப் போல் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியார்கள் மற்றும் இருபால் துறவியர்கள் உமது ஆவியரால் நிரப்பப்பட உமது ஆவியாரின் வழிகாட்டுதலால் தளராது தடைகளை கடந்து நற்செய்தி பணி செய்யவும் தேவையான அருளை தந்தர்ல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, நாட்டிற்காகவும் நாட்டை ஆளும் தலைவர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். எம் நாட்டு தலைவர்கள் மக்கள் பணி செய்ய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் என்பதை உணர்ந்து சுயநலம் கடந்த மக்களுக்கான பணி செய்யவும் தங்களின் விருப்பு வெறுப்பிற்கேற்ப செயல்படாமல் அனைவருக்கும் பொதுவாக பொது நன்மையை இறக்க கண்டு செயல்படுபவர்களாக இருக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, எம் பங்கிற்காகவும் எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். எம் பங்கில் உள்ள குடும்பங்களுக்கு நீரே தலைவராக இருந்து வழிநடத்தவும், எம் பங்கில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் தந்து பாதுகாக்கவும், குறிப்பாக எங்களின் உள்ளங்களில் உள்ள மன்றாட்டுக்களை ஏற்று நாங்கள் விரும்பும் அனைத்து வரங்களையும் எங்களுக்கு தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, வயலில் வேலை செய்த கூலி ஆட்களின் கூலியை தலைவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். அக்கூலி இறைவனிடம் முறையிடுகிறது என்ற புனித யாக்கோப்பின் வார்த்தைக்கேற்ப இன்று எங்களின் சமூகத்தில் தங்களின் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காமல் துன்புறும் பணியாளர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். தங்கள் நியாயமான கூலிக்காக போராடும் அவர்களின் போராட்டங்களுக்கு நிறைவான வெற்றி கிடைத்து உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, உலக இருதய தினமாகிய இன்று பல்வேறு விதமான இருதயம் தொடர்பான நோய்களால் குறைபாடுகளால் துன்புறும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். நீரே நல்ல மருத்துவராக இருதயம் தொடர்பான பிரச்சனைகளால் துன்புறும் அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் தந்தருளும். மேலும் தொடர்ந்து யாரும் இருதயம் தொடர்பான பிரச்சனைகளால் துன்புறாமல் அனைவரும் நல்ல சுகத்துடன் வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் எங்களோடு வாழும் எம் அன்பு இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்கும் பெண்கள் பணிக்குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் அவர் தம் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் மார்த்தா மற்றும் மகதலா மரியாவை போன்று உம்முடைய சீடராக வாழ்ந்து உம் வார்த்தைகளை கடைபிடித்து அன்பு, அமைதி, ஒழுக்கம், பகிர்வு, இறை நம்பிக்கை, இறை வேண்டல், பிறருக்கு உதவும் மனப்பான்மை போன்றவற்றை பெற்று ஒற்றுமையுடனும் அன்புடனும் எம் பங்கில் பணியாற்ற வேண்டிய திடனை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக எல்லாம் வல்ல இறைவனிடம் மௌனமாக மன்றாடு. தாயும் தந்தையுமான இறைவா, இதோ இம்மக்கள் உம் பாதம் சமர்ப்பித்து இம்மன்றாட்டுகளை மேலும் இவர்களுக்கும் இவர்கள் குடும்ப வளர்ச்சிக்கும் பங்கு வளர்ச்சிக்கும் தேவையான அனைத்து அருளையும் ஆசிரியையும் பிடித்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு நிறைவாக திறக்கப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டே. அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க நீ திருவிழமானே. இவ்வாறு நீர் உம் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினே. நாங்கள் கீழ்ப்படியாமையா பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலா மீட்டு எங்களுக்கு அருளினே. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஒரே குரலா பாடுகின்றோ.
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளிற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளுமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோம்.
திருமண ஓலை. செங்கல்பட்டு மறை மாவட்டம் தர்காஸ் பங்கு, தந்தை ஏ டொமினிக், தாய் பிஎஸ் டேவிட் இருதய மேரி, மகன் பெனிட் பிரான்சிஸ் என்பவருக்கும், வேலூர் மறை மாவட்டம் தேனிமலை பங்கு, சின்ன காலப்பாடி, தந்தை சுபாஷ், தாய் சந்திரா, மகள் சந்தியா இவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் ஓலை. இத்திருமணத்தில் ஏதாவது தடை இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அறிவிப்புகள். மாதவர்களை ஞாயிற்றுக்கிழமைகளில் தர்காஸ் தூய வெந்நீர் பண்ணை ஆலயத்தில் காலை 7 மணி திருப்பலி, சோமங்கலம் அந்தோணியர் ஆலயத்தில் 8:30 திருப்பலி, ஆர்ஜி கண்டிகை ஆலயத்தில் 9:30 திருப்பலி நடைபெறும். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு புனித அந்தோணியார் மலைக்கோவிலில் மாலை திருப்பலி நடைபெறும். காலை திருப்பலியில் பங்கு பெற முடியாதவர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். செவ்வாய்க்கிழமை புனித அந்தோணியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளாக இருப்பதனால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் அன்று புனித அந்தோணியார் மலைக்கோவிலில் நற்கருணை ஆசிரும் திருப்பலியும் நடைபெறும். சிறப்பாக முதல் செவ்வாய்க்கிழமை அன்று புனித அந்தோணியார் மலைக்கோவிலில் புனிதனுடைய திருவுருவம் தாங்கிய தேர்பவனி நடைபெறும். சிறப்பு நற்கருணை ஆசிர் மற்றும் திருப்பலியை தொடர்ந்து அருள் உணவு வழங்கப்படும். செவ்வாய்க்கிழமை வழிபாட்டில் அருள் உணவு வழங்கவும், தேர் மற்றும் பீட அலங்காரத்திற்கு பூக்களை தர விரும்புபவர்கள் முழுமையாகவோ பகுதியாகவோ காணிக்கை கொடுத்து ரசீது பெற்றுக்கொள்ளலாம். சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளாக இருப்பதனால் ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமைகளிலும் தர்காஸ் தூய வெந்நீர் பண்ணை ஆலயத்தில் அன்னையினுடைய திருவுருவம் தாங்கிய தேர்பவனியும் சிறப்பு நற்கருணை ஆசிரும் நடைபெறும். வெள்ளிக்கிழமை தூய இருதய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளாக இருப்பதனால் ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமைகளில் ஆர்ஜி கண்டிகை கிறிஸ்து அரசர் ஆலயத்திலே கிறிஸ்து அரசனுடைய திருவுருவம் தாங்கிய தேர்பவனியும் சிறப்பு நற்கருணை ஆசிரும் நடைபெறும். ஒவ்வொரு மாதத்தினுடைய 3வது சனிக்கிழமைகளில் சோமங்கலம் புனித அந்தோணியார் ஆலயத்தில் புனிதனுடைய திருவுருவம் தாங்கிய தேர்பவனியும் சிறப்பு நற்கருணை ஆசிரும் திருப்பலியும் நடைபெறும். வருகின்ற அக்டோபர் 1ஆம் தேதி செவ்வாய், முதல் செவ்வாய், அந்த நாளிலே நம் முப்பெரும் விழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். அன்னை மரியாளினுடைய ஜெபமாலை மாதத்தினுடைய தொடக்க விழா, புனித அந்தோணியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதத்தினுடைய முதல் செவ்வாய், அருட்சகோதரி ஜோஸ்லின் புனித ஃபாத்திமா சபை அவர்களுடைய 50 ஆண்டு துறவர வாழ்வினுடைய பொன் விழா என முப்பெரும் விழாவினை கொண்டாடுகிறோம். அன்று அனைவரும் சரியாக மாலை 6 மணிக்கு அன்பியங்களாக நம்முடைய ஆலய வளாகத்திலே ஒன்று கூடும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். இங்கிருந்து பவனியாக ஜெபமாலை சொல்லி நாம் புனித அந்தோணியாருடைய திருமலையை நோக்கி செல்வோம். அங்கே ஆராதனையும் திருப்பலியும் நடைபெறும். அதன் பிறகு புனித அந்தோணியாருடைய அருள் உணவு வழங்கப்படும். சென்ற வாரம் பங்கு பேரவை கூட்டம் நடைபெற்றது. அதையொட்டி வருகின்ற 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மறைக்கல்வி மாணவர்கள் விவிலிய ஞாயிறை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் சிறப்பிக்கிறார்கள். நாம் அனைவரும் இணைந்து விவிலிய ஞாயிறை கொண்டாடுகின்றோம். அதே போல் விவிலிய ஞாயிறையொட்டி உங்களுக்கான கேள்விகள் கொடுக்கப்பட்டது, வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய தந்தையிடத்தில் நீங்கள் அந்த ஹார்ட் காப்பி இருக்குது, பிரிண்டட் மெட்டீரியல் இருக்குது, தேவைப்பட்டால் ரூபத்து செலுத்தி பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் அதற்கான தேதி இன்னும் சற்று நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கொடுத்தால் நலமாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, நாம் ஏற்கனவே ஒவ்வொரு வருடம் செய்வது போல் புனித அந்தோணியாருடைய புனித அன்னை மரியாளுடைய திருவுருவம் தாங்கிய அந்த சுரூபத்தை ஒவ்வொரு வீடுகள்லேயும் நாம் வைத்து சிறப்பு ஜெபமாலை நாம் மேற்கொள்கின்றோம். இதற்கு நடுவில் ஒவ்வொரு நாள், இந்த மாதங்களில் ஒவ்வொரு நாளும் அன்பியங்கள் இங்கே கோவில் உள்ளே வைத்து ஒரு சிறப்பு ஜெபமாலையை செய்து முடித்த பிறகு அன்பிய கூட்டம் நடைபெறும், ஆலயத்தில் நடைபெறும். அதனால் உங்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது 2/10/2024 அன்னை தெரேசா அன்பியம், 3/10/2024 குழந்தை தெரேசா அன்பியம், 7/10/2024 மழைமலை மாத அன்பியம். அதன் பிறகு மீதியை சொல்வோம். இந்த அறிவிப்புகள் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும். ஏன்னா ஒரு சில பேருக்கு புரியலன்றதுனால உங்களுக்கு தெளிவாக நீங்கள் படித்துக்கொள்ளும்படியாக வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். பயன்படுத்தி கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே அறிவித்தபடி மாதத்தினுடைய முதல் வெள்ளி அன்று மாலை திருப்பலி நடைபெறும், சிறப்பு திருப்பலி நடைபெறும். முதல் சனிக்கிழமை அன்று அன்னை மரியாளுக்கு என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பு திருப்பலி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
கடந்த வார காணிக்கை ரூபாய் 7670 ரூபாய். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் திருப்பலியை சிறப்பித்த நம்முடைய பெண்கள் பணிக்குழுவினருக்கு நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த வாரம் சிறப்பிக்கிறவர்கள் நம்முடைய மறைக்கல்வி மாணவ மாணவியர்கள். வழக்கம் போல் மறைக்கல்வி நடைபெறும். அன்பார்ந்தவர்களே, சென்ற வாரம் நான் பிரசங்கம் வைக்கும் பொழுது சொன்னேன், நம்முடைய பிள்ளைகள் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கு திருப்பலி இருக்கிறதோ இல்லையோ நிறைய பேர் அது போய் நாம் குறிப்பாக 3 குழந்தைகள் பெருக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவருடைய பெற்றோர்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா உடனடியாக அதை சொல்லிக் கொடுத்துருக்காங்க. கரங்களை தட்டி பிள்ளைகளை நாம் வாழ்த்துவோம். இந்த நாள் திருப்பலி நமக்காக நிறைவேற்றியவர் அருட்பணி நிதின் அவர்கள் இந்த நாளில் நமக்காக ஜெபித்திருக்கிறார். தந்தை அவர்களுக்கு கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்த செய்கின்றேன். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்பாளர்களாக இருக்க நீ செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. உள்ளே பிற்பகல் 3 மணிக்கு பாடகர் குழுவினருக்கான கூட்டம் இருக்கிறது. தயவு செய்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் முதல் செவ்வாய் அன்று பவனி அப்போது அன்பியமாக செல்வோம். அதனால் காலியாக எல்லாம் பார்த்துக்குங்க. உங்களுடைய அன்பியத்தை சார்ந்தவர்கள் ஒன்று கூடும்படி கேட்டுக்கொள்கிறேன்.